ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உணவு மற்றும் விவசாய அமைப்பின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி ரூபாய் நாணயத்தை இன்று வெளியிடுகிறார். கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார். இந்தியா மியான்மர் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் நீர்மூழ்கி கப்பல் INS சிந்துவீர் மியான்மருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலை உயர்ந்து வருவதாக இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ரான் மால்கா கூறியுள்ளார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பொருளாதாரத்தில் பின்னடைவில் உள்ள நாடுகள் மீண்டும் இயல்பான நிலைமைக்கு வருவதற்கு $25 பில்லியன் நிதி உடனடியாக தேவை என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உணவு மற்றும் விவசாய அமைப்பின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி ரூபாய் நாணயத்தை இன்று வெளியிடுகிறார். 8 பயிர்கள் 17 புதிய உயிரி மேம்படுத்தப்பட்ட வகைகளை பிரதமர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைப்பார். மத்திய நிதியமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள். நாடு முழுவதும் இருந்து அங்கன்வாடி மையங்கள், கிருஷி விக்யான் கேந்திரா மற்றும் இயற்கை விவசாய அமைப்பு உறுப்பினர்கள் இந்த விழாவில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்வார்கள். கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார். பரிசோதனை, தொழில்நுட்பம், மருந்துகள், சிகிச்சை மற்றும் நோயாளிகள் தொடர்பு போன்றவை குறித்து அவர் கேட்டறிந்தார். தடுப்பு மருந்து உற்பத்தியாளர்களுக்கு அரசு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக பிரதமர் கூறினார். ரத்த மாதிரிகள் கணக்கெடுப்பு, பரிசோதனை, புள்ளி விவரங்கள் போன்றவற்றை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் மூலம் தடுப்பு மருந்து விநியோகம், பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். ஆயுஷ் மருத்துவ ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. அனைவருக்கும் நியாயமான விலையில் மருந்து கிடைக்கவும், பரிசோதனை கருவிகள், சிகிச்சை போன்றவற்றில் இந்தியா பிற நாடுகளை ஒப்பிடுகையில் முன்னணியில் உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தொற்றுக்கு எதிராக விழிப்புடன் இருக்குமாறும், எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன், நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் VK பால், முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் K விஜயராகவன் மற்றும் மூத்த விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்தியாவின் வரலாறு, அரசியல், கலாச்சாரம் குறித்த விரிவுரைகள் நாட்டில் செயல்படும் வெளிநாட்டு தூதர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளியுறவு செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா இதனை நேற்று தொடங்கி வைத்தார். சுஷ்மா ஸ்வராஜ் விரிவுரைகள் 2020 என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த சிறப்பு விரிவுரைகளில் 45 வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்தியா மியான்மர் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் நீர்மூழ்கி கப்பல் INS சிந்துவீர் மியான்மருக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மியான்மருடன் பாதுகாப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஆஸ்கார் விருது பெற்ற முதல் ஆடை வடிவமைப்பாளர் பானு ஆத்ரேயா நேற்று மும்பையில் அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 91. 1983 எடுக்கப்பட்ட காந்தி திரைப்படத்திற்கு அவர் ஆடை வடிவமைத்தவர். கடந்த 3 ஆண்டுகளாக மூளைக்கட்டியால் அவர் அவதிப்பட்டதாகவும், நேற்று தூக்கத்தில் அவரது உயிர் பிரிந்ததாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். 1956ஆம் ஆண்டு முதல் 100 திரைப்படங்களுக்கும் மேலாக அவர் ஆடைகளை வடிவமைத்துள்ளார். காந்தி திரைப்படத்தில் மகாத்மா காந்தியின் வேடத்தில் நடித்த திரு ரிச்சர்ட் அட்டன்பேவிற்கு அவர் ஆடை வடிவமைத்தார். மத்திய கப்பல் துறை தலைமை இயக்குநரின் அலுவலகம் இனி தேசிய கப்பல் மறுசுழற்சி ஆணையமாக இயங்கும் என்று மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அமைப்பு சட்டத்தின்படி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இயங்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் காந்தி நகரில் இந்த அமைப்பின் தலைமையகம் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் மறுசுழற்சி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அமைப்பு பொறுப்பேற்றுக் கொள்ளும். சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலை உயர்ந்து வருவதாக இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ரான் மால்கா கூறியுள்ளார். மேற்காசியாவில், குறிப்பாக இஸ்ரேலுடன் இந்தியா நெருங்கி ஒத்துழைப்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிப்பதாக அவர் கூறினார். இதனால் அரபு நாடுகளிலும் இந்தியாவின் அந்தஸ்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே சர்ச்சை இல்லை என்பதை உலகம் அறிந்திருப்பதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பாடத்திட்டத்தை குறைப்பது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவினை அறிவிப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளியில் இருக்க பாடத்திட்டத்தை குறைப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஆய்வு செய்து கல்வியாளர் கருத்துக்கள் அறிந்து அந்த 14 பேர்கள் குழு முதலமைச்சருக்கு எவ்வளவு பாடத்திட்டத்தில் இதுபோன்ற கொரோனா வைரஸ் இருக்கின்ற போது அதை குறைக்கலாம் என்பதற்கு அவருடைய ஆலோசனைகளை முதலமைச்சருக்கு புத்தக வடிவமாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எந்தெந்த பாடத்திட்டங்களை நாங்கள் எடுக்கிறோமோ அந்த 60% பாடத்திட்டத்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதிலேதான் கேள்வித்தாள்கள் வர இருக்கிறது. இன்னும் இந்த கொரோனா வைரஸ் நீட்டிக்குமேயானால் எப்படி அதை சரி செய்வது என்பதையும் அரசு பரிசீலித்து வருகிறது. முதலமைச்சர் அந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார். கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு புத்தகங்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புத்தகங்களை பொறுத்தவரையிலும் வேகமாக அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேவைக்கேற்ப புத்தகங்கள் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் புத்தகங்கள் தயார் நிலையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். 3 சீருடைகள் வழங்கப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு சீருடைகள் வழங்குவதற்கும் இன்னும் ஒரு வார காலத்தில் அந்த பணிகள் நிறைவு செய்ய இருக்கிறோம். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பொருளாதாரத்தில் பின்னடைவில் உள்ள நாடுகள் மீண்டும் இயல்பான நிலைமைக்கு வருவதற்கு $25 பில்லியன் நிதி உடனடியாக தேவை என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. G20 நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள நிதியமைச்சர்கள் மற்றும் அரசு வங்கி நிர்வாகிகளுடன் பேசிய உலக வங்கித் தலைவர் திரு டேவிட் மால்பாஸ் இவ்வாறு கூறியுள்ளார். கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஏழை நாடுகளுக்கு சிறப்பு நிதி தொகுப்பு பரிந்துரை செய்யப்படும் என்று அவர் கூறினார். இந்த மாத இறுதியில் சர்வதேச மேம்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார். புதிய தொற்று நோய்களுக்கும் நுகர்வோர் பயன்பெறுவதற்கேற்ப காப்பீடு தர வேண்டும் என்று இந்திய காப்பீடு முறைப்படுத்துதல் மற்றும் மேம்பாடு ஆணையத்தின் தலைவர் திரு சுபாஷ் குண்டியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான உச்சிமாநாட்டில் பேசிய அவர் மருத்துவ வல்லுநர்கள் காப்பீடு நிறுவனங்களுடன் இதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். சாதாரண நோய்கள் மட்டுமல்லாது அதிகரித்து வரும் புதிய தொற்று நோய்கள் குறித்த சிகிச்சை தொடர்பாகவும் ஆலோசிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் பயணிகளுக்கான ஒருங்கிணைந்த புதிய மையம் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் செயல்பட தொடங்கும் என்று இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அடிக்கல் நாட்டிய இந்த மையத்தில் 40% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. பயணிகள் வசதிக்காக 48 கவுண்டர்களுடன் 10 பாலங்கள் அமைக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் அவர் கனடாவின் ஜாசன் ஆந்தனி ஹோஷுவை வீழ்த்தினார். 33 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் அவர் வெற்றி பெற்றார். ஷார்ஜாவில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது. முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி கடைசி பந்தில் இலக்கை அடைந்து வெற்றி பெற்றது. அணியின் KL ராகுல் 61 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கிறிஸ் கெயில் 45 பந்துகளில் 53 ரன் எடுத்தார். மயாங்க் அகர்வால் 25 பந்துகளில் 45 ரன் எடுத்தார். இன்று அபுதாபியில் நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உணவு மற்றும் விவசாய அமைப்பின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி ₹75 நாணயத்தை இன்று வெளியிடுகிறார். கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார். இந்தியா மியான்மர் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் நீர்மூழ்கி கப்பல் INS சிந்துவீர் மியான்மருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலை உயர்ந்து வருவதாக இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ரான் மல்கா கூறியுள்ளார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பொருளாதாரத்தில் பின்னடைவில் உள்ள நாடுகள் மீண்டும் இயல்பான நிலைமைக்கு வருவதற்கு $25 பில்லியன் நிதி உடனடியாக தேவை என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.